டாடிஸ் ஆர்மின்னு கூப்பிட்டு இருந்த எல்லாரும் இப்ப பேபிஸ் ஆர்மின்னு கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த சிஎஸ்கே ஸ்குவாட்ல நடந்திருக்கு. லைக் ஒரு 14 கோடி கொடுத்து 2 அன்கேப்டு பிளேயர்ஸை வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒர்த்தான பிக்கா? சிஎஸ்கே இந்த ஆக்ஷன்ல எப்படி பண்ணாங்க? அவங்க வாங்கின பிளேஸ், விட்ட பிளேஸ் மொத்தமா வச்சு இந்த வீடியோல அவங்களோட ஸ்குவாட ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸ்குவாட் அப்படின்றதோட ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கின பிக்ஸை ஒரு இன்டெப்தான அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டீம்ஸ்க்குமே இன்டெப்த் அனாலிசிஸ் எல்லாமே இனிமேல் வர நாட்கள்ல வந்துகிட்டே இருக்கும். அதுக்காகவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணது ஆக்ஷன்ல கேமரன் கிரீனுக்கு போனாங்க. பட் அது எல்லாருக்குமே தெரியும், கேகேஆரோட பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி விடுறதுக்காக தான், அவரை கம்மி பிரைஸ்க்கு வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ ரியல் ஆக்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அகில் உசைனை 2 கோடி கொடுத்து வாங்கினாங்க. எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் பீடாக் எழுதி தரனே சொல்லிட்டாரு, அகில் உசைனை 100% சிஎஸ்கே வாங்குறாங்கன்னு. அதுக்கு ஏத்த மாதிரி வந்த உடனே 2 கோர் பிரேஸ் பிரைஸ்க்கு வாங்கிட்டாங்க. ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜடேஜாவான்னு கேட்டா 100% அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு ஃபாரினர் ஸ்லாட், 32 வயசு ஆகுது, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங்கும் போட முடியும். ஆல்ரெடி அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு. சிஎஸ்கே பிரான்சைஸ்க்குலாம் இவர் விளையாடிட்டு இருக்காரு. ஓவராலா T20ஸ்ல 239 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு. 237 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் பேட்டிங்னு பார்க்கும்போது 123 இன்னிங்ஸ்ல 1096 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 113 தான். பட் அவரோட கரியர் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்தாலும் ரீசெண்ட் டேஸ்ல ஒரு மான்ஸ்டர் 6 அடிக்க முடியும். அந்த ஒரு கேப்பபிலிட்டி அகில் உசைனுக்கு இருக்கு. அகில் உசைன் பிளேயிங் லெவல்ல ஃபிட்னு ஆவாரான்னு கேட்டா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. பிகாஸ் 3 ஃபாரினர்ஸ், டெவால் பிரேவிஸ் ஒருத்தவர் கன்ஃபார்ம்டு, தென் பாத்தீங்கன்னா நேதன் எலிஸ் அண்ட் நூர் அகமது, இந்த 3 பேர் கன்ஃபார்ம் அப்படின்றதுனால 4வது ஸ்லாட்ல அகில் உசைன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் பினிஷ் பண்ண முடியும், மேட்சஸை 6 அடிக்க முடியும். அண்ட் ஒரு ஸ்பின்னர், எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்பின்னர் இப்போதைக்கு டீம்ல இவர் தான் அப்படின்றதுனால அகில் உசைனை இவங்க விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. 2வது பிளேயரா சிஎஸ்கே வாங்கின ஒரு பிளேயர் இந்த ஆக்ஷன்ல யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் வீர். பிரசாந்த் வீருக்கு 14.2 கோடி கொடுத்து வாங்கியிருந்தாங்க. இவரும் அதே கமாடிட்டியில வர ஒரு பிளேயர் தான். லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஃபினிஷர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் போட முடியும். ஃபாரினர்ஸ்ல ஒரு ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்டா அகில் உசைனையும், இந்தியனுக்கு வேணுமா அதுக்கும் நாங்க ஒரு பிளேயரை வச்சிருக்கோன்ற மாதிரி பிரசாந்த் வீருக்கு போனாங்க. அவ்வளவு அக்ரெசிவா 14.2 கோடி கொடுத்து போயிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ட்ரேடிங்ல ஜடேஜாவை விட்டதே 14 கோடிக்கு தான். அதை விட 20 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த பிரசாந்த் வீரை வாங்கியிருக்காங்க. 20 வயசான பிரசாந்த் வீர் யூபிக்காக டொமஸ்டிக் கிரிக்கெட்ல விளையாடிட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. அண்ட் ஒரு சூப்பரான ரெப்யூட்டட் பிளேயர். நல்ல ஒரு ஸ்டாட்ஸ், நல்ல பேட்டிங், பவுலிங் ரெண்டுத்திலயும் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜஸ்ல அவரால் விளையாட முடியுமா? அந்த டியூட்டி, அதாவது ஜடேஜா பண்ண ரோட இவரால் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்றதுனாலதான் 14 கோடி கொடுத்து இவருக்கு போயிருக்காங்க. நமக்கு அது நல்லாவே தெரியுது. இல்ல ஒரு சீசன் 2 சீசன்னா இவ்வளவு பெருசா போயிருக்க மாட்டாங்க. இவரை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறாங்க. பட் அந்த ஃபெய்த்தை இவரால் ரீபே பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவரோட ஸ்டாட்ஸ் இன் ஸ்மார்ட்னு பார்க்கும்போது ஷாஹித் முஸ்தக் அலில 6 இன்னிங்ஸ் பேட் பண்ணி 112 ரன் அடிச்சிருக்காரு வித் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 169 அண்ட் 9 விக்கெட்ஸ்மே எடுத்திருக்காரு. யூபி T20 லீக், நமக்கு எப்படி ஒரு டிஎன்பிஎல் அந்த மாதிரி ஒரு யூபி T20 லீக்னு ஒண்ணு நடக்குது. அந்த லீக்ல இவர் தான் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி சீசனும் கூட இந்த வருஷத்துல. அண்ட் பேட்டிங்லன்னு பார்க்கும்போது 10 இன்னிங்ஸ்ல 320 ரன் அடிச்சிருக்காரு வித் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 155 அண்ட் 6 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 8 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷன், ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். இவருமே பிளேயிங் லெவல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் 4 ஃபாரினர்ஸ் செட் ஆயிட்டாங்க அப்படின்றதுனால ஒன் பிட்வீன் பிரசாந்த் வீர் அப்படி இல்லை அப்படின்னா கார்த்திக் சர்மா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா பிரசாந்த் வீரை பிளேயிங் லெவல்ல சிஎஸ்கே விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே, பிரசாந்த் வீரை தான் 14.20 கோடி கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்திலேயே அடுத்து கார்த்திக் சர்மான்ற ஒரு பிளேயர், அதாவது ராஜஸ்தானை சேர்ந்த கார்த்திக் சர்மாவை அகெயின் அதே 14.20 கோடி கொடுத்து சிஎஸ்கே வாங்கியிருந்தாங்க. இவருக்கு 19 வயசு தான் ஆகுது. ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஐபிஎல்ல இருக்கிற 10 டீம்ஸ்லயும் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ண ஒரு பிளேயர்னா கார்த்திக் சர்மா தான். மான்ஸ்டர் 6 அடிக்க முடியும். இவரை டோனிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா பாக்குறாங்களான்னு தெரியல. பட் இதெல்லாம் ஒரு பெரிய ஆஸ்க் தான். அவரெல்லாம் ஒரு 19 வயசு பையனை எடுத்துட்டு வந்து தோனியை ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா 100% முடியாது. பட் இந்த டீம் இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தோனி எல்லா மேட்சஸ் விளையாடுவாரா அப்படின்னே தெரியல. பிகாஸ் அவ்வளவு விக்கெட் கீப்பர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு சீசன் முழுசா விளையாடினாலும் தோனி அடுத்த சீசனுக்கு அந்த இடத்துல ஒரு பினிஷர் கம் விக்கெட் கீப்பர் தேவை அப்படின்றதுனாலேயே கார்த்திக் சர்மாக்கு இவ்வளவு அக்ரெசிவா போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இவரோட ஸ்டாட்ஸ்ன்னு பார்க்கும்போது மொத்தமா எவ்வளவு மேட்சஸ் ஆடி இருக்காருன்னா 11 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு இன் ஷாஹித் முஸ்டாக் அலி. அதுல 334 ரன் வித் 30 அவரோட ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் 162. இந்த ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு தான் பேர் போனவர். பிகாஸ் நம்பர் 6 நம்பர் 7ல தான் பேட்டிங் வராரு அப்படின்றதுனால மான்ஸ்டர் 6 அடிக்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட் என்னன்னு பாத்தீங்கன்னா T20ஸ்ல அவர் 11 இன்னிங்ஸ் பேட் பண்ணியிருக்காரு. அதுல 28 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லயும் 11 இன்னிங்ஸ் பேட் பண்ணியிருக்காரு. அதுலயும் 24 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் லிஸ்ட் ஏ கேம்ஸ்லன்னு பார்க்கும்போது 8 இன்னிங்ஸ்ல 26 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அவரோட கெரியர் ஃபுல்லாவே சிக்ஸஸ் தான் அதிகமா அடிச்சிருக்காரு கம்பேர்ட் டு ஃபோர்ஸ். இதனாலேயே ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா இருப்பாரு. பிளேயிங் லெவன்ல இருக்கிறது கொஞ்சம் டவுட் தான். பிகாஸ் பிரசாந்த் வீரும் இருக்காரு அப்படின்றதுனால இந்த 2 பிளேயர்ல யாராவது ஒருத்தவங்கள தான் விளையாட வைப்பாங்க. அப்படின்றதுனால கார்த்திக் சர்மா விளையாடுவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். தென் சிஎஸ்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிக் ஜாக் ஃபோக்ஸ் அப்படின்ற 23 வயசான நியூசிலாந்து ஆல்ரவுண்டரை வாங்கியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரை ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜேமி ஓவர்டனா பாக்குறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் அந்த 4th ஃபாரினர் ஸ்லாட்ல ஒன்னு அகில் ஹுசைன் அப்படி இல்லை ஜேமி ஓவர்டன் தான் விளையாடுவாங்க. ஸோ ஜேமி ஓவர்டன் பெருசா ஃபார்ம்ல இல்ல, ஒரு இன்ஜுரி கன்சர்ன் அப்படின்னா ஜாக் ஃபோக்ஸ்க்கு அவங்க போகலாம். 23 வயசு ஆகுது. ஒரு நல்ல யங்ஸ்டர் தான். அந்த ஒரு நியூசிலாந்து கனெக்ஷனை ஸ்டீஃபன் ஃபிளெமிங் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா T20ஸ்ல 36 இன்னிங்ஸ் பேட் பண்ணி 252 ரன் அடிச்சிருந்தாரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 125. பிரைமர்லி இவர் பாத்தீங்கன்னா இவரோட ரோல் பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங் தான். பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். பவுலிங்னு பார்க்கும்போது 59 இன்னிங்ஸ்ல 73 விக்கெட் எடுத்திருக்காரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 16 அண்ட் எக்கானமி ரேட் ஆஃப் 7. இவரை நான் நிறையவே பார்த்திருக்கேன். சூப்பர் ஸ்மாஷ், அதாவது நியூசிலாந்துல நடக்கக்கூடிய ஒரு டொமஸ்டிக் T20s எல்லாம் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். எப்போ வேணுமோ பேட்டிங்ல அடிக்க முடியும், பவுலிங்ல 2 சைடும் ஸ்விங் பண்ணுவாரு. இனிஷியலா 1 or 2 விக்கெட் ஈஸியா எடுத்துருவாரு அந்த கண்டிஷன்ஸ்ல. பட் இங்க எப்படி பவுல் பண்றாருன்னு பார்க்கணும். அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அகெயின் இங்கே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் லேக் ஆகுது அப்படின்றது நமக்கு ரொம்பவே தெளிவா தெரியுது. தென் ஸ்பின்னர்ஸ் பார்க்கும்போது இந்தியன் ஸ்பின்னர் வேணும். வெறும் ஒரு ஸ்ரேயஸ் கோபால் தான் இருக்காரு அப்படின்ற ஒரு ரீசனாலேயே ராகுல் சஹருக்கு 5.2 கோடி கொடுத்து ஆக்சிலரேட்டட் ஆப்ஷன்ல தான் வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் அவர் அன்சோல்ட் ஆயிட்டாரு. பட் ஆக்சிலரேட்டட் ஆப்ஷன்ல பஞ்சாபோ சிஎஸ்கேவோ மோதிக்கிட்டாங்க. அதுல ராகுல் சஹரை வாங்கியிருந்தாங்க. பெரிய ஃபார்ம்ல எல்லாம் இல்ல ராகுல் சஹர். பழைய மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் பிரைம்ல இருக்கும் போது எப்படி பர்ஃபார்ம் பண்ணாரோ அந்த மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணல. ஐபிஎல்லையும் அவரோட ஃபார்ம் டிப் ஆயிருச்சு. அண்ட் ஷாஹித் முஸ்டாக் அலி டொமஸ்டிக்லயும் சொல்ற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் பட் ராகுல் சஹர் லெக் ஸ்பின்னர். எப்போதுமே லெக் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா மேட்ச் வின்னர்ஸ். எப்போ வின் பண்ணமோ அந்த டைம்ல விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி அண்ட் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ரீசனால ராகுல் சஹருக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரவி பிஷ்னாய்க்கும் சிஎஸ்கே போனாங்க 7 crores வரைக்கும். பட் 7 crores போன உடனே விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஹார்டா போயிருந்தா ராகுல் சஹருக்கு பதிலா ரவி பிஷ்னாயை கூட வாங்கியிருக்கலாம். பட் அவரை விட்டுட்டு ராகுல் சஹருக்கு போனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. பட் ஒரு டீசென்டான பிக்னு சொல்லலாம். லாஸ்டா அமன் கான் அப்படின்ற ஒரு ஆல்ரவுண்டரை வாங்கியிருக்காங்க. அகைன் இவராலையும் ரொம்ப ரொம்ப சூப்பரா லாங் சிக்ஸஸ் அடிக்க முடியும். டொமஸ்டிக்ல ரொம்ப கேப்பபிளான ஒரு பிளேயர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ஆல்ரெடி இவர் விளையாடி இருக்காரு. ஸோ அகைன் இவரெல்லாம் பிளேயிங் லெவல்ல வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுதான் இந்த 8 பிளேயர்ஸை பத்தின ரிவ்யூன்னு சொல்லலாம். மொத்தமா இந்த ஆக்ஷன் ஒரு டீசென்டான ஆக்ஷன். ரொம்ப நல்ல ஆக்ஷன். சூப்பரா பண்ணாங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் ஒரு டெத் பவுலர் அந்த அளவுக்கு இல்ல. மேட் ஹென்ரியை எடுத்திருக்காங்க. பட் டெத் ஓவர்ஸ்ல எலிஸ்க்கு ஒரு இன்ஜுரி ஆனா மேட் ஹென்ரியை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஒரு முஸ்தபிசுர் ரஹ்மான் மாதிரியான பிளேயருக்கு இவங்க ட்ரை பண்ணிருக்கலாம். போனாங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஹார்டா போயிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஜேக்கப் டஃபி வெறும் 2 கோடிக்கு ஆர்சிபி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஜாஷ் ஹேசல்வுட் கைண்ட் ஆஃப் ஒரு பவுலர் ஜேக்கப் டஃபி. அவரை ரொம்பவே ஈஸியா ஆர்சிபிக்கு விட்டுட்டாங்களோன்னு தோணுது. அவரையும் எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த ஆப்ஷனுக்குள்ள சிஎஸ்கே வந்தது 2 பிளேயர் எடுக்க. ஒன்னு கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர். மேக்சிமம் அமௌண்ட்டை இந்த ஆப்ஷன்ல போட்டாங்க, வாங்கிட்டாங்க. அவ்வளவுதான். மொத்தமா ஆப்ஷன்ல பார்க்கும்போது 10க்கு ஒரு 7 ஸ்டார் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல ஆப்ஷன்லாம் சொல்ல முடியும். 7 அதிகம் தான். ஒரு 6.5 கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த இந்த வீடியோ பிடிச்சினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.